ஹாய் தர். இன்னைக்கு நம்ம இப்படி பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக உங்களுக்கு அஜித் பர்த்டே அப்புறம் விஜய் பர்த்டே அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் உங்ககிட்ட வந்து ஒரு பர்த்டே என்னன்னா கேட்டா தெரியுமா? தெரியாது. ஏன்னா எனக்குமே தெரியாது. இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுக்கான அவேர்னஸ் நம்மகிட்ட சுத்தமா இல்லை. அதுக்கு காரணம் யாரு? எல்லாமே நம்ம தான். வேற யாருமே இல்லையும் படிப்போட முடியாது. ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதே நம்ம தானே. இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தான் வந்து எர்த் டே. ஸோ மக்களே, ஹாப்பி எர்த் டே. ஏன்னா இன்னைக்கு வந்து April 22. இது வந்து பல வருஷமா கொண்டாடி தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே இதுக்கான ஒரு அவேர்னஸ் சுத்தமாக யார்ட்டையுமே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன ரெவல்யூஷன் எடுத்திருக்காங்கன்னா, பிளாஸ்டிக் ஒன் டைம் யூசபிள் பிளாஸ்டிக்கை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெவல்யூஷன் எடுத்திருக்காங்க. போன டைம் வந்து பொல்யூஷன் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஒரு பிளாஸ்டிக் இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு கிராசரி மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரெவல்யூஷன் வந்து இந்த வருஷம் எடுத்திருக்காங்க. வருஷம் இது வந்து கொண்டாடி தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே யாருமே வந்து இன்னைக்கு நான் யூடியூப்ல சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி வேர்ல்டு எர்த் டே அப்படிங்கிற மாதிரி எர்த் டே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். யாருமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ எர்த் டே சம்மந்தப்பட்ட வீடியோ எனக்கு தெரிஞ்ச 80% யாருமே போடவே இல்லை. மேபி உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ரிப்போர்ட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, பிளாஸ்டிக்னா நான் பிளாஸ்டிக் மேலே எல்லா குத்தத்தையும் தூக்கி போட விரும்பல. ஏன்னா நான் வந்து போன வீடியோவில் நான் போட்ட வீடியோவே சொல்கிறேன். நான் இந்த இடத்துல இங்கே அந்த இடத்துல ஐகான் மேலே ஐ பட்டன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பிளாஸ்டிக் மேலே எல்லாத்துக்கும் தப்பி தூக்கி போட முடியாது. லைக் எப்படின்னா, நம்ம பிளாஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. நம்ம இப்போ வந்து எப்படி பிளாஸ்டிக் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நம்மக்கிட்ட வந்து பிளாஸ்டிக் பேக் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிட்டோம். அடுத்த நாள் மறுபடியும் போகும்போது அந்த பிளாஸ்டிக் பேக் எடுத்துக்கிட்டு போவோம். ஆக்சுவலாக அப்படி போக மாட்டோம். ஏன்னா நிறைய பேருக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, அதே டைமில் நிறைய பேர்த்துக்கு சலுப்பு சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? எது பண்ண முடியாது. நம்ம என்ன ஆக்சுவலாக பண்ணுவோம்னா, கடைக்கு போவோம், ஆனால் பிளாஸ்டிக் பேக் கொண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை வாங்கிட்டு வருவோம். மறுபடியும் அதை தூக்கி அப்படியே வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் நாங்கள் போயிட்டு அண்ணா கிட்ட இந்த பிளாஸ்டிக் பேக் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவோம். எல்லா பிளாஸ்டிக் பேக் கலெக்ட் பண்ணி நம்ம தனியாக தூக்கி குப்பையில தூக்கி போடுவோம். அந்த குப்பை ரீசைக்கிள் ஆன கூட பரவாயில்ல. பட் என்ன ஆகும், அந்த இடத்துல தூக்கி அப்படியே தூக்கி கார்பேஜ் தூக்கி போட்டுருவாங்க. அந்த கார்பேஜ்லாம் எங்கே போவோம்? ஏதோ ஒரு கடலில் தான் தூக்கி கலக்க போகிறாங்க. அந்த கடலில் கலக்கல. அந்த கடலில் கலக்கிற பிளாஸ்டிக்லாம் ஒரு இடத்துல போய் டம்ப் ஆகும். அந்த டம்ப் ஆகிற இடத்துல இந்த ஃபிஷஸ், டால்ஃபின், கடல் வாழ் உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அது அஃபெக்ட் ஆகும். அதை சாப்பிட்றதுனால நம்ம அஃபெக்ட் ஆகும். அது அப்படியே செயின் பை பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பண்ற அந்த சின்ன தப்பு இருக்குல்ல, நம்ம ஒருத்தர் தான் தூக்கி போடுறோம்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நான் போடுறேன், நீங்க போடுறீங்க, எல்லாருமே தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டெப் நான் தூக்கி போட மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டெப்பை நீங்க இல்லை எல்லாருமே அதை எடுத்தாதான் கொஞ்சம் ஓரளவுக்காச்சு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல எர்த், ஒரு கிரீனிஷான ஒரு எர்த்தை வந்து கொடுக்க முடியும். இல்லைன்னா வந்து வாய்ப்பு இல்லை ராஜா. நான் இதில் ஆக்சுவலாக என்ன சொல்ல விரும்புனேன்னா, நம்ம இப்போ ஆக்சுவலாக நிறைய வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம். லைக் துபாயில் அந்த ஃப்ளட்டு வருது எதனால? சென்னையில் ஃப்ளட் வந்துச்சு எதனால? கேரளாவில். இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் வர்றது எதனால காரணம்னா கிளைமேட் சேஞ்ச் எதனால? குளோபல் வார்மிங் எதனால காரணம்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன தப்பு தான் அந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு பெரிய விளைவாக வந்து இயற்கை தூக்கி பதில் தூக்கி தலையிடியுது. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து தூக்கி போட மாட்டேன், அந்த மாதிரி நான் வந்து ரோட்ல பிளாஸ்டிக் தூக்கி போட மாட்டேன். நீ சொல்றதால கேட்ட பொம்மை மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் புரிஞ்சுக்கங்க மக்களே, இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. வேற வழி இல்லை. நம்ம இந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்க எல்லாத்துலயுமே பிளாஸ்டிக் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற போனா இருந்தாலும், டேப்லெட்டா இருந்தாலும், டிவி எதா இருந்தாலும், நீங்க பிளாஸ்டிக் இல்லாம வாழவே முடியாதுங்கிறது 100% உண்மை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பிளாஸ்டிக்கை நம்ம இப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் நம்ம பிளாஸ்டிக் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு எல்லாமே பண்ணால் எதுவுமே வாய்ப்பு இல்லை. நான் அதனால என்ன சொல்ல வரேன்னா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பிளாஸ்டிக் நம்ம தான் பண்ணோம். இருந்தாலுமே நம்ம தான் வந்து மறுபடியும் அந்த இடத்துல அவாய்ட் பிளாஸ்டிக் போடுறோம். அதுதான் தப்புங்கிறேன். ஏன்னா அவாய்ட் பிளாஸ்டிக் சொல்லிட்டு பிளாஸ்டிக் மேலே ஒரு ஒரு கண்ணோட்டமே தப்பான ஒரு கண்ணோட்டமாக கொண்டு வச்சுட்டாங்க. அதனால பிளாஸ்டிக்கே தப்புன்னு போட்டு பண்ணாமல் நம்ம தான் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? நம்ம தான், வேற யாருமே இல்லை. பிளாஸ்டிக் நல்லது தான். பிளாஸ்டிக் வந்து நிறையா இடத்துல எஃபிஷியண்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. பிளாஸ்டிக் மேலே குத்த சொல்லாதீங்க மக்களே, ஓகேவா? பிளாஸ்டிக் மேலே குத்த சொல்ல வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம மேலே தப்பை நம்ம திருத்திக்கிட்டோம்னா
மேபி இந்த வேர்ல்டு வந்து கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் ஆகாமல் குளோபல் வார்மிங் ஆகாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஓசோன் லைனில் ஓட்ட விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே அடுத்தடுத்த கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் அது போட்டுட்டாங்கன்னா மறுபடியும் வந்து அடுத்த பிரச்சனை நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் அண்டார்டிகா ஆர்டிக் உருகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால கடல் மட்டம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே ரிப்பீட்டாக நமக்கு அடுத்தடுத்த நேச்சுரல் வந்து அடுத்தடுத்த டிசாஸ்டர் அப்படியே இதெல்லாம் மாப்பிள்ள வச்சு அப்படியே சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கும். பேசிட்டு தான் அதை பேசிட்டு இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, பிளாஸ்டிக்கை தெளிவாக கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான் மட்டும் தூக்கி ரீசைக்கிள் பண்ணால் என்னடா நடக்க போகுதுன்னு நினச்சேன்னா, இதில் ஒரு கருத்து இருக்கு. ஆவரேஜாக ஒரு பர்சன் வந்து ஒரு வருஷத்துக்கு 3 கிலோ பிளாஸ்டிக் வெயிட்டே இருக்காது. அந்த பிளாஸ்டிக்கே நம்ம 3 கிலோ ஆவரேஜாக ஒரு பர்சன் 3 கிலோ தூக்கி நம்ம கடலில் போட்டோம்னா அந்த கடல் எப்படி இருக்கும்? ஆவரேஜா ஒரு பர்சன் ஒரு வருஷத்துக்கு 3 கிலோ அப்படின்னா நம்ம உலகத்துல எத்தனை பேர் இருக்கும்? நம்ம ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிதான் கேள்வி. தூக்கி போட்டோம்னா அந்த இடத்த நான் முடிஞ்சா இந்த பிளான் பண்றேன். அதனால கொடூரமா இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்றது தப்பு இல்லை. நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். யாருமே இந்த கண்டென்ட்டை அதிகமாக பேசுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 சேனல் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தது எல்லாமே 1 years ago 2 years ago அப்படிதான் இருந்துச்சு. இதுக்கான அவேர்னஸ் சுத்தமா இல்லை. ஏன்னா வந்து இன்னைக்கு டேங்கிறத மதிச்சாச்சு. நிறைய பேர் வந்து இன்னைக்கு பைக் யூஸ் பண்ண மாட்டேன், அப்புறம் வந்து பிளாஸ்டிக் இன்னைக்கு தர மாட்டேன், அப்புறம் வந்து ரீயூசபிள் பொருள் மட்டும் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சபதம் எடுப்பாங்க. அதுதான் வழக்கம். பட் அவேர்னஸ் இல்லாதங்காட்டி, யாருக்குமே இந்த கண்டென்ட் தெரியாதங்காட்டி நம்ம யாருமே ஒரு இது எடுக்கிறதே இல்லை. லைக் நியூயார்க் நம்ம எப்பவுமே ரெசல்யூஷன் எடுப்போம்ல, சும்மா ஒரு பேருக்காச்சும் ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுவோம்ல. ஆனால் அது கூட இன்னைக்கு வந்து எதுவுமே நடக்கவே இல்லை. நான் வந்து பிளாஸ்டிக் இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே முடியல. நாம நடக்குது வேற யாரும் எடுத்துல நம்ம நிறுத்திக்கிட்டா கொஞ்சம் வேர்ல்டு பெட்டராக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா போக வேண்டியதான் எங்கேயாச்சும் எல்லாருமே மாசுக்கு போயிடலாமா, அதுக்கெல்லாம் பிளான் போட்டுருக்காங்கல்ல. ஸோ அவ்வளோதான் வீடியோ. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவேர்னஸ் கொடுக்குறத வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ. டாடா பை.